ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஹல்லேலூயா. நீங்க எந்த வழியில நடக்கணுமோ, இந்த மாதம் எந்த இடத்துல என்ன முடிவெடுக்கணும், என்ன காரியங்களை செய்யணும், ஆண்டவர் நடத்துவார். எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியத்திலிருந்து ஒரு மாறுதல் வருகிற பொழுது ஹோலிஸ்டிக்காக பார்க்கணும். You have to see as a whole. சில வேளை நம்மளுக்கு தெரியாது, ஆண்டருக்கு தான் தெரியும். ஆண்டரே, எனக்கு எது டீச் மீ வாட் இஸ் பெஸ்ட் ஃபார் மீ, டைரக்ட் மீ இன் த வே ஐ ஷுட் கோ. நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. ஏன் சில வேளைகளில் தடைபடுறோம், ஏன் சில வேளைகளில் போராட்டம் வருகிறது? அவர் நடத்தில் நம்மளே நடந்து போயிட்டோம், நம்மளே ஆசைப்பட்டு போயிட்டோம். நான் ஆண்டவரை அறிந்து கொண்டு தேவ சமூகத்தில் அர்ப்பணித்த நாளில் இருந்து அவர் சொல்லாதபடி ஒரு கால் எடுத்து வைக்கிறதே இல்லை. அதை கற்றுக்கொள்ளும்படியா தேவன் கிருபை கொடுத்தார். அவரை அறிந்த நாள்ல இருந்து இது செய்யலாமா ஆண்டவரே? எல்லாரும் சொல்றாங்க, நீங்க வேலை ரிசைன்மெண்ட் போகாதீங்க, முட்டாள் மாதிரி இருக்காதீங்க, கொஞ்சம் வயசா இருங்க. 10 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருச்சு அவங்க சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க. ஆனால் எல்லா சத்தத்தை கேட்கிற பொழுது சரியா தான் இருக்குது. ஊழியக்காரர் கூட ஒரு முறை சொன்னார், நான் எங்க ஆண்டருக்குள்ள முதல்ல நடத்தின ஊழியக்காரர் சொன்னார், இதுதான் தம்பி கரெக்ட், இதே நீங்க எடுங்க. ஆனால் ஒரு சத்தம் கடந்து வந்தது, இதுதான் நான் நடத்துகிற வழி. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை எந்த வழியில் நடத்த சொல்றாரோ, அது அக்னியா இருக்கலாம், அது நடந்து போறது மிகுந்த கஷ்டமான வனாந்தரமா இருக்கலாம். ஆனா நீங்க நடத்துறீங்க ஆண்டவரே, நீங்க நடத்துற வழியில நான் வருவேன். ரிமெம்பர் தி சக்சஸ் இன் யுவர் லைஃப் ரெஸ்ட் இன் தி பாத் வாட் காட் ஹஸ் ஆர்டைன்ட் ஃபார் யூ. இன்னைக்கு ஆண்டவனை எந்த வழியில நடத்துறாரோ, எனக்கு இது ஆசையா இருக்குது, எனக்கு இது விருப்பமா இருக்குது, நான் நடக்கிறேன், கர்த்தருடைய சித்தம் நிறைவேறாது. You won't reach your destiny. For every child of God there is a destiny in this Christian life which should be completed in our lifetime. ஆபிரகாம் லோத்து 2 பேரும் வந்தாங்க. ஆபிரகாமுடைய திட்டத்தை ஆபிரகாம் நிறைவேற்றிட்டார், லோத்து நிறைவேற்ற முடியல. எத்தனையோ தேவ பிள்ளைகள் பழைய ஏற்பாட்டிலிருந்து வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும் நிறைய பார்க்கிறோம். வேதத்தை எடுத்துட்டா ரட்சிக்கப்பட்டுட்ட, it is not the end, it is a starting. You have a destiny to fill. நாம் நடக்க வேண்டிய பாதையில் முழுமையாக நடக்கணும். அது எப்போ தெரியுங்களா தெரியும்? நம்ம மரித்த உடனே மேலே போகிற பொழுது, அவரை முகமுகமாய் பார்க்கிற பொழுது அவர் கேட்பாரு, ஏப்பா உனக்கு இத்தனை காரியத்தை வச்சு நடத்த சொன்னேன், ஏப்பா நீ செய்யல, எனக்கு தெரியலையே ஆண்டவரே. ஏசாயா 48:17 படி நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துவேன்னு சொன்னனே, என் கையில் ஒப்பு கொடுத்தியான்னு கேட்பார். அதுதாங்க முக்கியம். இந்த உலகத்தில் எந்த நிலையில் இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஐ எம் ஃபுல்ஃபில்லிங் மை டெஸ்டினி ஆர் நாட், தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நான் எனக்கு எல்லாம் நேர்த்தியா நடக்கணும், காரியங்கள் நடக்கணும், அவர் கையில கொடுக்கணும். இன்னைக்கு தேவ சமூகத்தில் உங்களை சமர்ப்பிங்க, அர்ப்பணம். நீங்க நடக்க வேண்டிய வழியில் நடத்துவார். நீங்க இந்த தேசத்தில் இருக்கணுமா, உங்களுக்காக பாதைகளை ஆண்டவர் சரியா நடத்தி கொடுப்பார். நீங்க ஒரு இடத்துல கட்டப்படணுமா, நாட்டப்படணுமா, ஆண்டவர் நாட்டுவார். நமக்கு தான் ஆண்டவர் வசனம் கொடுத்திருக்காரு, நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கார். வாக்கு கொடுத்தபடி ஆண்டவர் நடத்துவார். ஹல்லேலூயா.